இந்த சீசன்ல நான் ஒரு விஷயம் கூட நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, மத்த சீசன்ல இருந்த மாதிரி சீக்ரெட் ரூம் இல்ல, அதை பத்திலாம் நம்ம வரேன் நான். என்னன்னா கண்ணாடியை பார்த்து பேசுறது, அதான் ஒவ்வொருத்தவங்கள பார்த்து பேசிக்கிறது, அந்த ஒரு விஷயம் வச்சாங்க. அதுக்கு பிக் பாஸ் ஒன்று சொன்னாரு, அது ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ராஃபியை பார்த்து பேசினது, 7 சபரி வர 7 கல் இருக்கு, என்னுடைய ராசி நம்பர் 7, நீ என்கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன், என் வீட்டுக்குள்ள வா, நான் அவனை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிலாம் சொன்னாப்புல. ஃபைன், பிரச்சனை கிடையாது. இந்த 3 பேரும் முடிஞ்சிச்சு ரைட்டா, முடிஞ்சு வெளில வந்தாங்க. அதுல ஒரு எவிக்ஷன் வந்து எப்போதுமே நல்லபடியா நடக்கும். அதாவது இந்த 3வது எவிக்ஷன் இருக்குல்ல, கடைசி எவிக்ஷன், அது வந்து செகண்ட் ரன்னர் அப்கான எவிக்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி. நேதூத்தர் வந்தாரு, வரைஞ்சாரு, தூக்கி ஜிக்னாவை தூக்கி விட்டேஞ்சாங்க. யாருன்னு கண்டுபிடிக்கிறவங்களே யோசிச்சுட்டு இருக்காங்க, ஒருவேளை விக்கலா இருக்குமா? ஆமா விக்கல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் போனிச்சு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூரியஸ். 2 பேர் தான் நிப்பாங்க, 3 பேரா நிக்க வச்சு இல்ல 3 லாஜிக்கலா ஃபர்ஸ்ட் எவிஷனை உள்ள வந்து பேசிட்டு விஜய் சேதுபதி போயிட்டாப்ல. அதுக்கப்புறமாவது ஒரு ஏதாவது கேஸ் இருக்கு, ஒண்ணுமே இல்ல. கடைசியா ஒரு மொமெண்ட் வேணா ஓகேங்க, அந்த பிஜிஎம் போட்டாங்க வருஷம் அதை போட்டு விஜய் சேதுபதி ஏங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, வைங்க வேற ஏதாவது பேசுங்க அப்படி இப்படின்னு தான் சொன்னாருன்னு வச்சுங்களேன். அடுத்து யாரு வின்னர் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சது. அதுக்குள்ள நம்ம வருவோம் யாரு வின்னருக்குள்ள. மத்த சீசன்ல எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்களை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடினமான டாஸ்க் எல்லாம் நடக்கும். இந்த சீசன்ல கடினமான டாஸ்க் ஏதாவது ஒண்ணு சொல்லு, நான் அதுக்கப்புறம் இதுக்குள்ள வரேன்.